கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போதும் 1000 வருட அரசாட்சியின் போதும் நடக்க போகிறவைகள் இப்பகுதியில் முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். நாம் நம்முடைய ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்மை விடுவிக்கிற தேவன் பெரியவராய் இருந்து அவர் நம்மை விடுவிப்பார். கண்மணி போல நம்மை காக்கிற தேவன் நம் கண்ணீரை துடைப்பார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கர்த்தர் தரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் எங்களோட கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீரே எங்களை பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சுறோம் ஐயா. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க கிருபைதாரும். எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுங்க. சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு வேண்டிய பரிபூர்ண சுகத்தை தாங்க. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும் ஆசீர்வதியும். கிருபை மேல் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. நீரே எங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமென்.